ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 13. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மனோஜ் வீட்ல வந்து எப்படியோ ஒரு வழியா சொல்லிடுறாரு. இந்த மாதிரி இந்த வீட்டை வந்து வச்சு எனக்கு வந்து 14 லட்ச ரூபாய் வாங்கி தந்தீங்கன்னா நான் கனடா போயிடுவேன். இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, இந்த வீட்டு மேல ஏற்கனவே முத்து காருக்கு வந்து லோன் இருக்கணும்னு அது எனக்கு தெரியும்ப்பா, அதை வந்து டாப் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ உடனே முத்து வந்து சொல்றாரு, பாத்தியா போனுக்கு ரீசார்ஜ் பண்ற மாதிரி எப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே அண்ணாமலை வந்து இல்ல அதெல்லாம் சரியா வராது அப்படின்னு. இப்ப மனோஜ் போய் விஜயா கிட்ட மட்டும் போய் பேசுறாரு. நீங்க இந்தம்மா என் மேல நம்பிக்கையா இருப்பீங்க, எனக்காண்டி நீங்க தாம்மா பேசுவீங்க, நீங்க எப்படின்னாச்சும் லோன் வாங்கி தாங்கம்மா, இவங்க யாரும் என்ன நம்ப மாட்டாங்க, நீங்க தான் என்ன நம்புவீங்கன்னு சொல்லி அப்படி இப்படின்னு அவரும் பேசி பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்ப பார்த்து கரெக்டா ரோஹிணி வராங்க. ரோஹிணி வந்தோடனே முத்து சொல்றாரு, இங்க பாருமா அவன் வீட்டுக்காரர் இந்த வீட்டை வச்சு இப்படி லோன் கேட்கிறாருனே. அவ தாண்டா சொல்லியே கொடுத்தா, அதை நான் அதனாலதான் வந்து கேட்கிறேன்னு எல்லாரும் ரோஹிணியை பாக்குறாங்க. இல்ல ஆன்ட்டி, இப்ப என்னாலே கொடுக்க முடியாதுல்ல, அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்க சொன்னேன் அப்படின்னோடனே. இப்போ உடனே விஜயா ஒரு கட்டத்துல அப்படியே வெடிக்கிறாங்க. எந்திரிச்சு அப்படியே பொங்கிடுறாங்க. இங்க பாருடா, உன்னை நம்பிலாம் உன் வீடு இந்த மாதிரி தர முடியாது. நான் என்னெல்லாமோ நினைச்சேன், நான் நினைச்சேன் எதுவுமே நடக்கவே இல்லை. எங்க அப்பா எனக்குன்னு தந்தது இந்த வீடு மட்டும்தான், அதையும் உனக்கு தந்துட்டு நாங்கெல்லாம் என்ன ரோட்ல போய் நின்று பிச்சை எடுக்க சொல்றியா எங்களன்னு சொல்லிட்டு பயங்கரமா கேக்குறாங்க. அப்புறமா மனோஜ் அப்படி என்னமா நீங்களே இப்படி சொல்றீங்கன்னு, இங்க பாரு, உன்னால இந்த ஊர்ல என்ன சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதிச்சுக்கோ, உனக்காண்டி ஒரு வேலை தேட, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னோடனே. அண்ணாமலையில இருந்து முத்து எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில இருக்காங்க. முத்து வர மீனா கிட்ட வந்து என்னை கிள்ளி விட, நான் தூக்கத்துல இருக்கேனான்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நீ இன்னைக்குதான் விஜயா ஒழுங்கா பேசி இருக்கிற, இது நீ முன்னாடியே இவனை கண்டிச்சிருந்தானா இவன் என்னைக்கோ வேலைக்கு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரோஹிணி வந்து ரோஹிணி வந்து சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க கொடுங்களேன் ஆண்டி, எங்க அப்பா வந்து இங்க இப்படி ஜெயில எல்லாம் இருக்காரு, இப்ப என் சுச்சுவேஷனும் சரியில்லைல்ல அப்படின்னோடனே, உங்க அப்பா எப்போ வர்றாரோ அப்போ வாங்கி கொடு, என் காசெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இப்போ வந்து மனோஜ் வந்து பார்க்ல போய் உட்காந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் உண்டுல அவரை வந்து மீட் பண்றாரு. அவர்கிட்ட 14 லட்ச ரூபாய் கடன் கேட்கிறாரு. அவர் வந்து என்கிட்டலாம் காசு இல்ல, அவ்வளவு காசெல்லாம் என்கிட்டலாம் கிடையாது, ஒன்னும் ஒரு சாமியார்ட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு சாமியார்ட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா அவங்க வந்து ரொம்ப கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு லைன்ல நிக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ருதி வந்து ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது விச்சு வந்து காரை வந்து ஏத்தாப்புல வந்து நிப்பாட்டி ஸ்ருதி கிட்ட வந்து, இப்ப நீ தனியா தானே இருக்கியாம்ல, ஏன் கூட வான்னு சொல்லி கையை பிடிச்சு இழுக்கிறாரு. அப்ப முத்து அந்த பக்கமா கார்ல வர்றாரு. அப்புறமா முத்து வந்து அவரை அடிச்சு விரட்டி விட்டுட்டு ஸ்ருதி கிட்ட வந்து சொல்றாரு, உங்க அப்பா இவனையா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாரு, நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட. இந்த மாதிரி ரவி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஓடியெல்லாம் போய் கல்யாணம் பண்ணீங்கல்ல, இப்ப 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க, அவ்வளவுதான் உங்களோட காதலா அப்படிங்கிற மாதிரி சூப்பரா அட்வைஸ் பண்றாரு. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, எங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. முத்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியும் அண்ணா, நான் பண்ணுனது தப்பு இல்ல, மீனாவை ஏன் உங்க அப்பா அப்படி பேசினாருன்னொடனே, நீ வயசு கூட மரியாதை கொடுக்கல, இப்போ உங்க அப்பானா அப்படிதான் செய்வீங்களான்னொடனே, எங்க அப்பா யாரையும் அப்படி பேச மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஸ்ருதி அப்படியே யோசனையிலே இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து ஒரு கோயில் முன்னாடி உட்காந்து பிச்சை எடுக்கிறவங்க கூட வந்து உட்காந்துக்கிறாரு. அப்போ உடனே அதே கோயிலுக்கு மீனா வராங்க. மீனா கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு டவுட்ல திரும்பி பார்க்குறாங்க. மனோஜ் இவ பார்த்தா டவுட் ஆயிருமேன்னு சொல்லிட்டு ஒரு டவல் எடுத்து இப்படி முக்காடு போட்டுட்டு அவரோட முகத்தை மூடிக்கிறாரு. மீனா அங்க இருந்து திரும்பி பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.